யா ஸோ வே ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் பட் நம்ம ஒரு பால்லேருந்து மில்க்லேருந்து எடுக்கிற ஒரு சோர்ஸ் தான். ஓகே. ஓகேங்களா? ஸோ கேசின் ப்ரோட்டீன் அண்ட் வே ப்ரோட்டீன். ஸோ இந்த வே ப்ரோட்டீன் வந்து ஏன் வந்து குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னா, நமக்கு ஈஸிலி பாடி அப்சர்வ் பண்ணும். எது ஒண்ணு பாடிக்கு நமக்கு டக்குன்னு அப்சர்வ் ஆகி ரிசல்ட் மசில் மாஸ் கொடுக்குது, எது நமக்கு ப்ரோட்டீன் சீக்கிரமா ரீச் ஆகுதோ, அதுதான் நம்ம ஆப்வியஸ்லி சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வே ப்ரோட்டீன் வந்து எஸ்பெஷலி இந்த ஜிம் கோயிங் பீப்புள் தான் டப்பாவா வாங்கி வச்சிருப்பாங்க. பட் ஆக்சுவலி இட் இஸ் குட் ப்ரொவைடட் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் மெயின் திங். ஸோ இப்போ நான் எங்கேயுமே பண்ணல, எனக்கு வந்து எதுவுமே இல்லை, ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து நான் நார்மலாக எனக்கு உண்டான ஒரு 80 கிராம்ஸ் ப்ரோட்டீனும் எடுக்கிறேன், ஒரு 60 கிராம்ஸ் ப்ரோட்டீனும் எடுக்கிறேன், அந்த டாப் ஆஃப் தட் வே ப்ரோட்டீனும் எடுக்கிறேன் அப்படின்னா, அவன் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறான், ஒரு பாடி பில்டர் ஆக போகிறான் அப்படின்னா ஃபைன், ஹி ஹேஸ் சம் டார்கெட், அதுக்கேற்ற மாதிரி அவன் ஒர்க் அவுட் பண்ணுறான், அதுக்கு உண்டான சப்ளிமெண்ட் எடுக்கிறான். அதையும் தாண்டி சப்போஸ் இப்போ 1 கிராம் ஒரு 1.2 கிராமுக்கு மேலே ப்ரோட்டீன் எடுக்கும்போது இட் லீட்ஸ் டு யூனோ அப்நார்மல் கன்சம்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன். ஓ